ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ஹெல்த்தியா எல்லாருமே டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ ஸ்பைஸ் டீ பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்பைஸ் டீல என்னென்ன இன்கிரீடியன்ட் இருக்கு? ஸோ நம்ம அது எவ்வளோ தூரம் நம்ம யூஸ் பண்ண, அது நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் தருது? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு ஹெல்த் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஒரு சேவிங் அக்கவுண்ட் மாரி. இன்னைக்கு ஹெல்த் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, வருமுன் காப்போம் அப்படிங்கிறது இல்லாம, வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹெல்த்த பத்தின ரியலைஸ் ஆகுறோம். பட் ஒரு குழந்தையா இருக்கு அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு வந்து காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன குடுக்குறோம், எந்த மாரி அத டேக் கேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து யாருமே கண்டுக்கிறது இல்ல. இன்னைக்கு நம்மளோட ஹெல்த் ஆகட்டும், நம்மளோட ஆல்மோஸ்ட் எல்லா விதத்திலயும் நம்ம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம வெளிய போய் சாப்பிடுற சாப்பாடு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எதையுமே கண்டுக்கிறது இல்ல. நம்மளோட ஹெல்த்தோட ரியலைஸே பண்றது இல்ல. பட் ஒரு விஷயம் நமக்கு ஹெல்த் அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அத வந்து ரியலைஸே பண்றோம். பட் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து நம்மளோட சேவிங் அக்கவுண்ட் மாரி. இன்னைக்கு என்னென்னலாம் நம்ம ஹெல்த்துக்கு வேண்டி நம்ம பண்றோமோ, அத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேங்க்ல போட்டு வச்சுக்கிற மாரி நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும். ஸோ பின்னாடி எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு ஃபு இன்டேக் தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டெய்லி குடிக்கிற டீயும் ஸோ பிகினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்த் அப்படிங்கிறது எல்லாத்தோட எய்மா இருக்கு. எவ்ரிபடி நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும். நம்மளோட வாழ்வியல் முறையும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம படிக்கிற காலத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆரோக்கியமா ஹெல்த் ஆரோக்கியமா வச்சுக்கணும். ஆ அப்படிங்கிறதுல வந்து நம்ம எல்லாருமே தெளிவா இருக்கோம். ஹெல்த் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைய பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாய்ஸ் கிடையாது. இட்ஸ் எசென்சியல் அப்படிங்கும். இன்னைக்கு ஏன்னா நம்ம ஹெல்த் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இன்னைக்கு குழந்தைகளாகட்டும் நல்லா படிக்கணும் அப்படின்னா, அவங்களோட ஹெல்த் நல்லா இருக்கணும். நம்ம வேலைக்கு போகணும். நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பேஸ்ட் ஆன் அவர் ஹெல்த். ஸோ ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா, நெறைய பேர் வேலைக்கு போறவங்க பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்து வேலை செய்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஐடி கம்பெனிலே ஆகட்டும், நம்ம ஆஃபீஸ் ஒர்க் ஆகட்டும், இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து வேலை செய்றவங்க. ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கு. அ டே டு டே இன்னைக்கு டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவ ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்களோ இல்லையோ, வீட்ல வந்து அதிக நேரம் ஒர்க் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. பேப்பர்ஸ் கரெக்ஷன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. அந்த மாரி ஹெல்த்ல இஷ்யூல இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஹெல்த்தியா இருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு லைஃப் ஸ்டைல்ல இந்த பிஸியான லைஃப் ஸ்டைல்ல ரொம்ப கஷ்டம். பட் எவ்ரிடே நம்ம காலைங்காத்தால நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற பழக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, டீ குடிக்கிற பழக்கம். ஸோ அந்த டீ வந்து எவ்ரிடே நம்ம குடிக்கிறது ஃப்ரெஷ்ஷாவும், ஃப்ரெஷ்ஷாவும் அப்படி அதே மாரி ஹெல்த்தியாவும் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்பவே நல்லா இருக்கும். நம்மளோட எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி கொண்டு வரக்கு நம்மளுக்கு நோய் இல்லாம வாழ்றதுக்கும் அது உதவும். ஸோ ஹெல்த்தியான டீ எவ்ரிடே நம்மளோட டே டு டே லைஃப்ல ஹெல்த்தியான டீ நம்ம குடிச்சோம் அப்படின்னா, நம்ம டே வந்து ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். அதே மாரி ஹெல்த்தியாவும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம கம்பெனி கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்பைஸ் டீ வித் 8 ஹெர்ப் இருக்கிற மாரி ஒரு டீ கொண்டு வந்திருக்காங்க. இந்த 8 ஹெர்ப் நம்ம டெய்லியும் இன்டேக் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம பாடி கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த 8 ஹெர்ப் என்னென்ன 8 ஹெர்ப் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா இருக்கு, துளசி இருக்கு, தென் லவங்கப்பட்டை இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலர்ந்த திராட்சை இருக்கு, தென் பார்த்தீங்க அப்படின்னா அதிமதுரம் இருக்கு, சுக்கு சுக்கு இருக்கு, தென் பிளாக் பெப்பர் இருக்கு, அதுக்கப்புறம் மஞ்சள் இருக்கு. ஸோ இந்த 8 ஹெர்பும் சேர்ந்தது தான் நம்மளோட ஸ்பைஸ் டீ. இந்த 8 ஹெர்ப் ஒவ்வொன்னா பார்க்கலாம். இந்த 8 ஹெர்பும் என்னென்ன பண்ணுது அப்படின்னு. அஸ்வகந்தா பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ஆயுர்வேதிக்ல யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா. அஸ்வகந்தா என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்ட்ட ஹை பண்ணி வைக்கும். ஸோ எதிர்ப்பு சக்திய அதிகமா கொண்டுக்கும். நம்மகிட்ட வெளியிருந்து நோய் எது வந்தாலும், இன்னைக்கு வைரல் ஃபீவர் நெறைய பரவிட்டு இருக்கு. இன்னைக்கு காஃப் நெறைய பரவிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம்
பாத்தீங்கன்னா உள்ள வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்கு இருக்கணும். அது இயற்கையாவே குடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா அஸ்வகந்தா. தென் பட்டை பாத்தீங்கன்னா லவங்க பட்டை பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிளேவர் குடுக்கும், ஒரு ஸ்மூத்னஸ் குடுக்கும். அதிமதுரம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட த்ரோட் இப்ப கரகரன்னு இருக்கு, நம்மளோட இன்னைக்கு இருமல் ஜாஸ்தியா இருக்கு, தென் த்ரோட் எப்பவுமே ஒரு மாதிரி இச்சிங்லாவே இருக்கும். ஸோ அந்த ஸ்மூத்னஸ் கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா அதிமதுரம். தென் துளசி. துளசி பாத்தீங்க அப்படின்னா நார்மலாவே விட்டமின் சி அதிகமா இருக்கிற ஒரு இன்கிரீடியன்ட். தென் ஜிங்க் அதுல ஜாஸ்தியா இருக்கு, எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியா கொடுக்கும். திராட்சை, உலர்ந்த திராட்சை பாத்தீங்க அப்படின்னா நம்ம டைஜஷன் ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் அதை சால்வ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா உலர்ந்த திராட்சை. தென் கரும பெப்பர், பிளாக் பெப்பர். ஸோ பிளாக் பெப்பர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மெட்டபாலிசம், பாடியோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது வந்து பிளாக் பெப்பர். தென் சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட காஃப், ட்ரை காஃபாக இருந்தாலும் சரி, தென் வந்து கோல்டு இருந்தாலும் சரி, அதை போக்கக்கூடியதை பார்த்தீங்கன்னா சுக்கு. மஞ்சள், நார்மலாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தி இருக்கிறது பார்த்தீங்கன்னா மஞ்சள். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி 8 இன்கிரீடியன்ட் கொண்டது தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பைஸ் டீ. ஸோ ஒவ்வொரு மார்னிங்கும் ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க், இட்ஸ் ஹாவ் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி அண்ட் ஜிங்க். ஸோ துளசி பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு மார்னிங் மோர் ரெஃப்ரெஷிங் வித் குட்னஸ் ஆஃப் துளசி. துளசியோட நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஸோ நம்ம விட்டமின் சி ஜாஸ்தி இருக்கும், தென் ஜிங்க் ஜாஸ்தி இருக்கும். தென் அஸ்வகந்தா பார்த்தீங்க அப்படின்னா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும், டயர்ட்னஸை போக்கும். ஸோ நம்மளோட டைஜஷனு அதிமதுரமாகட்டும், நம்ம இது லவங்கப்பட்டையாகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டைஜஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் மார்னிங் நேரத்தில். ஸோ ஒவ்வொரு டேவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மெட்டபாலிசம் ஜாஸ்தி பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட 8 இன்கிரீடியண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எவ்ரிடே லைஃப்ல நம்ம பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 8 பெனிஃபிட்ஸையும் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த ஸ்பைஸ் டீ வாங்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்க வேண்டியது இந்த ஸ்பைஸ் டீ. டெய்லி மார்னிங்கை ரெஃப்ரெஷ்ஷாகவும் நம்மளோட ஹெல்தி லைஃபுக்கும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறாங்க, எல்லாத்தோட குழந்தைகளும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல காய்ச்சல் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காஃப், ஸோ ட்ரை காஃப் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஹெல்தி டீ நம்ம குடிக்கலாம். தென் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா கொலஸ்ட்ரம் கையில வச்சுக்கோங்க. கொலஸ்ட்ரம் எல்லாம் ரெகுலரா கொடுங்க. ஏன்னா என் குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் இது ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கேன். கொலஸ்ட்ரம் கொடுத்துட்டு இருக்கேன், தென் மல்டிவிட்டமின் கம்மிஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ பூஸ்ட் பண்ணுது. ஸோ 15 days ஒன்ஸ், 1 month ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரா காஃப் இருக்கும், பையனுக்கு டயர்ட்னஸ் ஆகும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இல்லாம நல்ல மெமரி பவர் கொடுக்குது. மெயினான விஷயம் கொலஸ்ட்ரம். ஸோ ஒரு தடவை படிச்சாங்க அப்படின்னா நல்லா கிராப் ஆகுது. ஸோ ஒவ்வொருத்தரோட வீட்லயும் ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். உங்க வீட்டுல யார் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஸோ கொலஸ்ட்ரம், தென் ஸ்பைஸ் டீ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் இம்யூனிட்டி பூஸ்ட். தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்டிவிட்டமின் கம்மிஸ் குழந்தைகளுக்கு கண்டிப்பா கொடுங்க. நம்மளோட ஹெல்த் கண்டிஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஸோ வெளியிருந்து அஃபெக்ட் ஆகிற எல்லா ஹெல்த்தி இஷ்யூஸுக்கும் ஸோ ஒரு மேஜர் ப்ராப்ளம் சால்விங்கா இருக்கும் இந்த 3 இன்கிரீடியன்ட்டும். எல்லாருமே இன்னைக்கே வாங்கி, வீட்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கே வாங்கி யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.